10-minute congestion on US 191 South. You are on the fastest route. You will arrive at 3:23 p.m. இந்த கிராவல் தான் போகிறோம். இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அது அடிச்சதுன்னா கண்ணாடி உடஞ்சிடும். இப்படிதாங்க மானுமெண்ட் வேலி 25 மைல் இருக்கு. இதுதான் அந்த ஹைவே. நிறையா வீடியோ பார்த்தாச்சு. க்ளீனாக தெரியுது. அதுதாங்க மானுமெண்ட் வேலி. இந்த இதுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் இருக்குது. அதுதான் மானுமெண்ட் வேலி. இதுதான் இங்கே வந்து இது மானுமெண்ட் வேலி. ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே போயிடும். ஸோ இப்போ இங்கேருந்து வெளியிலேருந்து இன்னும் உள்ளே போகல. நம்ம அதுக்குள்ளே ஒரு டேர்ன் அவுட்டில் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். Right. And then is there like a scenic road? Scenic drive and police center also. Okay, how much is that? நாலரைக்கு முடியுதான். நல்ல வேலை நம்ம 3:45 வந்திருக்கோம். கிரெடிட் கார்டு மட்டும்தான், நம்ம கேஷ் இல்லையா. தார் ரோடு, அதுதான் வியூ ஹோட்டலுங்க. இதுதான் அவங்க வீடு போல தெரியுது. இதுலேருந்து இந்த மண் ரோடு மட்டும் ஸ்பீட் லிமிட் 15 போட்டிருக்கு. இங்கே வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஒரு டைரக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. டிக்கெட் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. கூகுள் மேப்ஸில் வேறு ஏதோ காமிக்குது. ஒஹிட்டோன்னு வேறு எதையோ காமிச்சிட்டு இருக்கு. ஊரை காமிக்குது. இந்த ஊரையும் இதையும் சேர்த்து இருக்கிறதுனால கேனத்தனமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். 17 மைல்ஸா 2 hours ஆகும் அப்படின்னா. சீனிக் டிரைவு முன்னாடி ஒரு ஆள் உட்காந்து ரெசிப்டை காமிச்சிட்டு ரெசிப்டை வாங்கிக்கிட்டு பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டான். போகும்போது திருப்பி கொடுக்கணும் போல தெரியுது. இது எல்லாமே வந்து நாவஹோ கையில் இருக்குது. நாவஹோன்றது வந்து இந்த ட்ரைபல் நேட்டிவ் இந்தியன்ஸ், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்களுடைய இது பயங்கரமாக இருக்குது. ரோடு எல்லாம் பாருது. ஓகே, இதாங்க மானுமெண்ட் வேலி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. ஸோ 3 மானுமெண்ட் இங்கே பார்த்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் அப்படி தான் இருக்குது.
அடுத்த இதுக்கு போயிட்டோங்க. இப்போ இங்கே இந்த 3 இது பார்த்துட்டோம். அடுத்த இதுக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடிக்கு யார் வந்திருக்கு நமக்கு தெரியல. சடனாக வந்துட்டானுங்க. நம்மளோட அவசரமாக இருப்பாங்க தெரியுது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நான் உங்க அள்ளி அடிச்சுட்டு போகிறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக. நம்மளே 20ல் போகிறோம். முதல்ல போகாது. ஃபோர்ட் எஸ்கேப் இதே பார்க்கறதுக்கு யானை மாதிரி இருக்கான். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இதுதான் 3 Sisters போட்டிருக்கு. யாருமே இடத்துல நான் மட்டும்தான். சுற்றிலும் இப்படி தான் இருக்குது. யாரும் மட்டும்தான். இதுதான் 3 Sisters. இங்கே ஒரு டூர் சென்டர் ப்ளஸ் மற்றதெல்லாம் பாருங்கள். எல்லாம் இருக்குது. டூர் சென்டரில் ஃபோட்டோ வந்து ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே இருக்குது. பேர் வச்சுருக்காங்க. கேமல், எலிஃபெண்ட் அங்கங்கே வந்து அந்த போர்டுக்கு வச்சுருக்காங்க. 3 Sisters. இது இவங்க இருக்கிற இடம். அதனால் இது நல்ல ஒரு வருமானமாக இருக்குது. கவர்மெண்ட் வந்து இல்லை, கவர்மெண்ட் இல்லை, அவங்கக்கிட்டே தனியாக இருக்குது. நாகோ ட்ரைப் கிட்ட தனியாக இருக்குது. மேப் அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. டிக்கெட் சென்டர் எங்கன்னா அங்கே அதை கூட்டு போகிறதுக்கு டிக்கெட் சென்டர்னு கூகுள் மேப்ஸில் இல்லைங்க. பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். இது ஒரு ரோடு. ஒரு டைரக்ஷன்ஸு சரியாகவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்துக்கு அடிச்சுட்டு வரும். திருப்பி அதே ஒரு ரோட்டுக்கு தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த வியூ ஹோட்டல். இந்த வியூ ஹோட்டல்லேருந்து தான் என்னது தெரியும், ஏதோ ஒன்று அழகாக தெரியுமே. வியூ ஹோட்டல்லேருந்து நல்லாவே தெரியும். அது தான் மறந்துட்டு பார்ப்போம் வருதா. இந்த ரெயின் கார்டு மேசா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வந்து அங்கே வச்சு வித்துட்ருக்காங்க. 3 Sisters. அது பாரு, இந்த மாதிரி தான் பாறையாக இருக்குது. நான் வாட்டுக்கு வரத்துக்கு போயிட்டேன். வீடு மண் எப்படி புல் எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல. புல் இல்லாட்டினா முடிஞ்சது கதை. மண்ணெல்லாம் சாயில் ஏரோட ஆகி வேஸ்ட்டாக போயிடும். ஏதோ பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ரிகவர் பண்ணியிருக்காங்க சாயில். இது அவங்க வீடு. எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் அவங்க கொடி பறக்குது. ராக் டயக்ராம் மாதிரி இருக்கு பாருங்க. அதுலேயே ராக்கில் வரைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல
ஏதோ அனிமலை வரைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஃபென்சிங்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் செங்குத்தாக இருக்குது. ஸோ இது அது பாருங்கள் அந்த அங்கங்கே அவங்கவுங்க அந்த சின்ன சின்ன இதாக விற்றுட்ருக்காங்க. $5 $25 $10 $12 குறைஞ்சி விற்றுட்ருக்காங்க. இதுக்கு டோட்டம் போல்னு பேர் வச்சுருக்காங்க. டோட்டம் போல் அந்த மாதிரி இருக்குது, அதனால் டோட்டம் போல்னு வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே வாஷ்ரூம் இருக்கு. அங்கே இது ஒரு ரிவர் நினைக்கிறேன், தண்ணி ஓடுற ரிவர். ஸோ இதை வச்சுட்டு தான் அந்த இண்டியன்ஸ் எப்படியோ காலத்தை தள்ளியிருக்கேன். சாண்ட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது இது நேச்சர் ஃபுல்லாக ஹசார்ட் ஏரியா என்னன்னு தெரியல. சாண்ட் ஸ்ப்ரிங்ஸ்னால் மணலாக தானே இருக்கும். அன்ஃபென்ஸ் கிளிஃப் இருக்கு. ஸ்கார்பியன்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கா. ஓஹோ, அன்ஃபென்ஸ்ட் கிளிஃப். சாண்டாக இருக்குது பாருங்கள். டோட்டம் போல் இதுதானே? ஆமாம், இதுதான் டோட்டம் போல். கீழே போகாதீங்கன்னு போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மண் அந்த ரிவர் இருந்ததில் அதுதான். இது அப்படியே மண்ணாகிட்டு வருது பாருங்க. அப்படி இதுதான் மணல். ஃபுல்லாக மணலாக இருக்குது. வேலி மாதிரி இருக்கு. அங்கே தானே நம்ம முதல்ல திரும்ப பின்னாடி பாருங்கள் வேலி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தூரத்தில் அந்த நம்ம வந்த ரோட்டில் ஃபஸ்ட்டில் வந்த ரோட்டில் அந்த மானுமெண்ட்ஸ் எல்லாம் தெரியுது. நம்ம வந்த ரூட்டு அங்கேருந்து தான் கோட் டிக்கர் வேலி ஏதோ போட்டிருந்தேன். மானுமெண்ட் வேலி சீனிக் டிரைவ்னு போட்டு வச்சுருக்கானுங்க. ஒழுங்க போர்டு காணும் எதுவும். சீனிக் டிரைவ்னு அங்கே வச்சுருக்காங்க. இப்போ இது எப்படி போகணும், எப்படி வரணும், ரூட் மேப்பு எதுவுமே கிடையாது. இல்லை அந்த இதில் கொடுத்துருக்கானுங்க, அதில் இருக்கான்னு தெரில. இந்த புழுதியாக இருக்குது பாருங்கள், புழுதி கலப்புது பயங்கரமாக. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகுது. மண்ணு ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரீஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செடி கிடியெலாம் வச்சு பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக நாசம் பண்ணிவிடும், டெசர்ட் ஆக்கிடும். தம்புன்னு போட்டிருக்கு, கட்டவரல்னு இதுவாக தான் இருக்கும். அப்புறம் ப்ளஸ் நார்த் விண்டோ அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இருக்குது நார்த் விண்டோன்னு அந்த சந்தில் தெரியுது. இந்த விண்டோன்னு கடை வச்சிருக்கு.
இருக்கா? அது கெட்டவரல் மாதிரி இருக்குங்களா? கெட்டவரல் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதான் நினைக்கிறேன் கெட்டவரல். அதுதான் வியூ ஹோட்டல். $200 ஒரு நைட்டுக்கு. நான் இங்கேருந்து இந்த 3 இது இந்த நல்லா தெரியும். அதுதான் வியூ ஹோட்டல். இது இந்த சஃபாரி ஜீப்பு உள்ள மாதிரி. ஸோ அந்த வியூ ஹோட்டல் தான் அங்கேருந்து இந்த மானுமெண்ட்ஸ் எல்லாமே க்ளீன் வியூ கிடைக்கும். இந்த எல்லா மானுமெண்ட்ஸும் க்ளீன் வியூ. அதுதான் அதனால தான் அது சிக்னிஃபிகன்ஸ். இது நவஹோ அவங்க ட்ரைபே வச்சு நடத்துகிறாங்க. அதுதான் இந்த வியூ ஹோட்டலுங்க. டேரக்டாக அந்த மானுமெண்ட்டும் அழகாக அப்படி கத்தில் எக்ஸ்பென்சிவ். டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே வர முடியும். அது டிக்கெட் போட்டுக்கு அப்புறம் தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வியூ ஹோட்டல். இங்கேருந்து அந்த டேரக்டாக அந்த மானுமெண்ட்டில் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தான் அதை கட்டியிருக்காங்க. நான் ட்ரெயினே கட்டியிருக்காங்க. அது நம்ம டிக்கெட் கவுண்டர் அந்த டோல் போட்ட பிறகு தான் உள்ளே வர முடியும். இந்த ஹோட்டலுக்கும் வர முடியும். ஸோ அந்த ஹோட்டல் அந்த இதுக்கு வந்த பிறகு தான் அது ஒரு பார்க்கிங்லாம் நிறைய இருக்குது. பார்க்கிங்லாம் கடந்துட்டு கமர்ஷியல் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ரோடு இந்த ரோடு நல்லா அழகாக கட்டி வியூவை என்கேஷ் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த வியூ ஹோட்டலில். அந்த வியூவில் தான் அங்கே அப்படியே டேரக்டாக தெரியும். அதில் அந்த 3 மானுமெண்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வியூ தான் இங்கே இந்த ஹோட்டல்லேருந்து தெரியும். அவ்வளோதான். இது நம்ம முடிஞ்சது. Exit the parking lot toward Main Monument Valley Road. Take the next right onto Main Monument Valley Road. Turn right onto Main Monument Valley Road. வியூ ஹோட்டல் பார்த்தீங்களா? அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது கீழே. அந்த 3 மானுமெண்ட் இருக்குல்ல, அந்த 3 மானுமெண்ட்டு தான் கவர் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு இது ஹோட்டல் வச்சுட்டாங்க. அது கீழே இருக்கிறது தான், அந்த போர்டுக்கு கீழே இருக்கிறது தான் டிக்கெட் கவுண்டர். விசிட்டர் சென்டர் அது 4 மைல் அந்த சைடு லெஃப்டில் வச்சுருக்காங்க. அங்கே போய் அந்த ஒரு விசிட்டர் சென்டர் மற்ற பார்க்கிலலாம் நம்ம இது பே பண்ண பிறகு, டிக்கெட் பே பண்ண பிறகு இது வரணும் அந்த மாதிரி நினச்சிட்டேன் நான். விசிட்டர் சென்டர் அதுக்கப்புறம் தான் வரும். நான் அப்படி